வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரொம்பவே சூப்பராக பீஃப் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் பீஃபை வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ பீஃப் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் பீஃப் வந்து நல்லா வேகும். இப்போ ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, அப்புறமா கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை வந்து நாம் வறுத்து எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப கறியெல்லாம் வேண்டாம். ஓரளவு நீங்கள் வறுத்த அப்புறமா கூடவே ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். இப்போ இதை ஆறுன அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம செய்ய போகிற பிரியாணிக்குள்ள மசாலா. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ பாருங்க, பீஃப் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் அப்படியே இருக்கு. ஏன்னா பீஃப்ல இருந்தும் தண்ணி வரும், அதனால தண்ணி ரொம்ப இதுக்கு தேவைப்படாது. இப்போ பீஃபை தனியாக வெளியே எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணி தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் உலர் திராட்சை சேர்த்து இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இதில் ஒரு நட்சத்திர சோம்பு, சின்ன சைஸ் 3 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி ஆயிலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக. ஏன்னா பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா குழையிற அளவுக்கு வேகணும். நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வெந்து வரணும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ 2 தக்காளி பழத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா குழையிற அளவுக்கு வேகணும். இப்போ இதில் நாம் அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன், அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பீஃபை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கணும். ஓரளவு அதிலிருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இதை நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். பாருங்க, இதை இப்போ நம்ம ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம்.
பீஃப் எல்லாம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இதில் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது பீஃப் வேக வச்ச தண்ணி 1/4 கப், மொத்தம் 2/4 கப் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இதை இப்போ கொஞ்சம் மூடி சும்மா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இனி இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, உலர் திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் 1/2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசினா 2/4 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமா தான் நம்ம வந்து குக்கரை மூடி வைக்கணும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். 1 விசில் விட்டு எடுத்தால் போதும். அப்போ நமக்கு பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் 1 விசில் விட்டு எடுத்துருக்கேன். ஏர்லாம் நல்லா போயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள் தண்ணி எதுவும் இல்லாமல் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது அது வந்து பீஃப் பிரியாணி அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். பிரியாணி மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சதுனால இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.